பொன்னேரியில் தொல்லியல் விழிப்புணர்வு கருத்தரங்கம். வரலாற்று சுவடுகளை பாதுகாக்க மாணவர்களுக்கு அழைப்பு. ஸ்பாட் லோன், எமர்ஜென்சி லோன் on 2-wheeler and 4-wheeler. Pledge done for finance also. Loan done in 24 hours. Location Chennai and Thiruvallur. 7305724581. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள உலகநாத நாராயணசுவாமி அரசு தன்னாட்சி கல்லூரியில் தொல்லியல் இடங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. முதல்வர் முனைவர் மாசா தில்லை நாயகி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் அகழ்வாய்வுகள், கீழடி மற்றும் ஆற்றம்பாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நிபுணர்கள் சிறப்புரையாற்றினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. செய்தியாளர் ராஜா. இந்த மாதிரி ஒரு 4 எவ்வளவு வருஷம் பழசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக சங்க காலத்துக்கு எதையுமே நம்ம ப்ரூவ் பண்ணல, ரிலேட்டிவா தான் டேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் படிக்கும் போது சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நான் புனேல படிக்கும் போது என்னோட ப்ரொஃபசர்ஸே என்கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து சங்க காலம் இவ்வளவு பழசு அவ்வளவு பழசு பெருமை பேசிட்டீங்க, சயின்டிபிக்கா ப்ரூஃப் எங்க இருந்து ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆஃப்டர் கீழடி இப்போ கமிங் டு திஸ், அகலாய்வு பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படிதான் இருந்துச்சு. இதுல எக்ஸ்கவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தோப்பு இது வந்து ரொம்ப நேர்லயோ இல்ல அட்லீஸ்ட் போட்டோ வீடியோ. நான் வந்து உலகநாத நாராயணசுவாமி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவி படிக்கிறேன். த்ரிஷா என் பேர். இந்த தொல்லியல் மன்றத்தின் மூலிமா நான் நம்ம மக்கள் வந்து முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதை எப்படி நம்ம வந்து கீழடியில் 2600க்கு முன்னாடி இருந்து வாழ்ந்ததை வந்து நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆற்றம்பக்க ஓரத்தில் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அங்கிருந்து வாழ்ந்தாங்க என்பதை வந்து இந்த நாள் மூலிமா எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கீழடியில் எப்படி தொல்லியல் செய்வார்கள், அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த தொல்லியல்கள் நமக்கு எப்படிலாம் செய்ய உதவுகிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு சொன்னதை விட இன்னும் டெப்த்தாக நிறையாவே சொல்லி கொடுத்தாங்க. இது மூலிமா நான் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தொல்லியல் பற்றி முழுமையாக தெரிஞ்சதுனால நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், ஆற்றம்பக்கத்தில் தான் இப்போது கொசஸ்தலை ஆற்று, திருவள்ளூர் மாவட்டத்திலேயே கொசஸ்தலை ஆற்றங்கரையில் ஆற்றங்கரை அந்த ஊரில் தான் வந்து நம்ம தமிழர்கள் தோண்டியிருக்காங்க. முன்னாடி உலகத்திலேயே முதல்ல அங்கே தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதை வந்து தெளிவாக காட்டப்படுகிறது என்று சொல்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.